நெசுத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வந்தனங்கள். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக நேரலைக்கு வருவதில்லை, இது சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் லண்டனில் இருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகரன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முள்ளிவாய்க்காலில் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாகவும் அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் திறந்த தம்புள்ளை சந்தையினுடைய குளிர்சாதன பெட்டிகள் அல்லது அது சம்பந்தமான விடயம் சம்பந்தமாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. பிரதமர் மோடி அவர்களினால் திறக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய சேமிப்பு வளாகம் தொடர்பில் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறது. இதுல பாத்தீங்க சொன்னா இந்த தம்புள்ளை விவசாய சேமிப்பு வளாகம் பாத்தீங்க சொன்னா இந்திய பிரதமர் மோடியினுடைய வருகையின் போது இது திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தம்புள்ளையின் உள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துகின்ற விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்படும் நிலையில் இல்லை என்று எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி தெரிய வருவதாவது என்னன்னு சொன்னா, தற்போதைய அரசாங்கம் குறித்த சேமிப்பு வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்லியும், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தம்புள்ள விவசாய சேமிப்பு வளாகத்தின் கட்டுமான பணிகள் 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுதுதான் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது விநியோகங்களுக்கு அமைச்சராக வகித்த பொழுது இது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது. இருப்பினும் இந்த இந்திய பிரதமர் மோடியினுடைய வருகையின் பொழுது இந்த வளாகம் 5ஆம் தேதி இணைய வழியில் திறக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு சரியான ஒரு வகையில அங்கே எந்த விதமான தொழில்பாடுகளும் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில சாரதிகளை வளைச்சி பிடிக்கின்ற வகையில பொலிசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், போக்குவரத்து பொலிசார். அது மட்டுமில்லாமல் விசேடமான சாதனங்களை பயன்படுத்தி மது அருந்திவிட்டு வாகனம் ஓடுகின்ற சாரதிகளை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. போதைப்பொருள் பயன்படுத்துகின்ற சாரதிகளை அடையாளம் காண நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை போக்குவரத்து விதிகளை மீறும் மற்றும் அதிக வேகமாக வாகனம் செலுத்துகின்ற சாரதிகளை கண்காணிப்பதற்கு காலி போலீஸ் போக்குவரத்தினுடைய விசேட பிரிவு ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வீதி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் விபத்தை குறைப்பதற்காகவும் போலீசார் இவ்வாறான விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை நீதிமன்றத்தில் ஆதாரமாக செயல்படுத்தப்படும் என்றும், இதனால அதிகாரிகள் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான தெளிவான விளக்கங்களை முன்வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த நடைமுறை தான் அமெரிக்காவிலும் இருக்கிறது. அநேகமாக வெளிநாடுகளில் இந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி கேமராக்கள் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு அதில் இருந்து வீடியோக்கள் எடுத்து அதன் ஊடாக வரும். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பிடித்து அநேகமானவர்கள் பார்த்தீங்கன்னா அநேகமானவர்களுக்கு தண்டப்படம் அனுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். வழக்கு நடந்து அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் எவ்வளவு அந்த தண்டப்பணம் நீதிமன்றத்தில் தீர்க்கப்படுறோ அந்த பணத்தை செலுத்துகின்ற நடைமுறை உலகம் பூர்வம் இருக்கிறது. அந்த வகையில் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் இலங்கையில் இந்த விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன் முதல் தரமாக வருகிறது. வேற ஆசிய நாடுகளில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் தெரியவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று சொன்னால், அங்கே இலங்கையை பொறுத்தவரை அங்கே இருக்கின்ற வேகம், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற வேகத்தை விட குறைவான வேகத்தில் தான் நாங்கள் வாகனங்கள் செலுத்துகிறார்கள். ஆனால் விபத்துக்கள் என்பது அளவுக்கு அதிகமாக இருப்பது, வீதி ஒழுங்குகளை வீதி ஒழுங்குகளை மதிப்பதில்லை, கட்டுப்பாடின்றி வாகனங்கள் செலுத்துவதன் விளைவாக இந்த விஷயம் நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது போலீசாருக்கு பார்த்தீங்கன்னா தடக்கொலை, அதாவது தண்டப்பண துண்டு கொடுக்கின்ற பொழுது கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். இந்த இனி வருகின்ற காலங்களில் இந்த வீடியோவை வச்சுக்கொண்டு அவர்கள் சரியான வகையில் வழி நடத்துவார்கள். அல்லது சரியான வகையில் குறிப்பிட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். பார்க்கலாம் இது எவ்வளவு காலத்துக்கு இது சாத்தியக்கூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக தான் பார்க்க வேண்டும்.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக வந்து நேரலையில் வந்து அந்த வலையொலிகளில் வருவதில்லை அல்லது வந்து அவருடைய டிக்டாக் தளத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் திங்கள் புதன் சனிக்கிழமைகளில். ஆனால் அவர் வந்து வருவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆனால் அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நேரலையில் வரவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பொதுமக்கள் வந்து பல்வேறுபட்ட கேள்விகளோடு அவரிடம் வந்து கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து எல்லா கட்சியினருக்கும் வந்து எல்லா விதமான ஆதரவுகள் அல்லது வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுக்காமல் தேர்தல் திணைக்களம் வந்து எல்லாருடைய விண்ணப்ப படிவங்களையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் வடக்கை பொறுத்தவரை வந்து இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய போட்டி கட்சியாக இருக்கின்றது வந்து டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சி. அதனால வந்து டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சி எந்த வகையிலும் வந்து இந்த வடக்குகளை வந்து உள்ளாட்சி சபை தேர்தலை வந்து போட்டியிடக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவருக்கு தொடர்ச்சியான தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை வந்து எப்படியாவது போட்டி போட வேண்டும் என்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிறார். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அதனால வந்து மீண்டும் வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த வழக்குகள் வந்து எதிர்வருகிற 21ஆம் தேதி விசாரணைக்கு வருவதனால அதனுடைய காரணமாக அவர் குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக கொஞ்சம் பிஸியாக இருப்பதனால் அதை வந்து தன்னுடைய வேலைப்பழு காரணமாக ஓடிக்கொண்டிருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரலைக்கு வர முடியவில்லை. அதை விட அண்மையில் வந்து இந்த பாராளுமன்ற அமர்வுகள் முடிஞ்சு உடனடியாகவே வந்து வடபகுதிக்கு சென்றது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற எங்களுடைய மக்கள், அது மட்டுமில்லாமல் இந்த உள்ளூராட்சி சபையாக இருக்கின்ற பூநகரி, அதே மாதிரி பருத்தித்துறை நகர சபையினுடைய வேட்பாளர்களை வந்து அறிமுகம், அது மட்டும் மக்களை சந்தித்த விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களின் காரணமாக அவர் வந்து இந்த சமூக வலையொலிகளின் ஊடாக நேரலைக்கு வர முடியவில்லை அப்படின்றது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கலாம். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து என்ன ஒரு சில நாட்களில் வந்து நிச்சயமாக நேரலைக்கு வருவார். அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் மிகவும் உன்னிப்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் இந்த வழியில் சொல்லிக்கொள்றதுல வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கிலாந்தில் ஆட்சி அமைத்திருக்கின்ற தொழிற்கட்சி வந்து ஆட்சி அமைத்திருக்கிறது. அதனுடைய வந்து பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய இலங்கையினுடைய பூர்வீகமாக கொண்ட உமா ஹெரன் அவர்கள் வந்து அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை புத்தாண்டினுடைய வாழ்த்து செய்தியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. முள்ளிவாய்க்காலில் வந்து தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை வந்து ஒருபோதும் மறக்க போவதில்லை அப்படி என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ் புது வருடத்தினை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் பிரித்தானியாவிலும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பாரம்பரியத்தின் முதலாவது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு தனிப்பட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி எங்களுடைய சமூகம் ஒரு பெருமை மிக்க சமூகம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வந்து எனது முதல் நடவடிக்கைகள் ஒன்றாக இலங்கை போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இந்த விடயம் தொடர்பில் செயற்படுவதை நான் நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கடந்த 15 வருடங்களுக்கு பின்னர் வந்து தொழிற்கட்சி வந்து இது குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி இதனால வந்து நான் பெருமை அடைகிறேன் என்றும் இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு காரணமாக இலங்கை இராணுவத்தினுடைய சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக மார்ச் மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடைகளை விதித்தது. இது நீதிக்காக நீண்ட காலமாக காத்திருந்த பல குடும்பங்களுக்கு முக்கியமானது ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீதி என்பது ஒரு முறை மாத்திரம் இல்லை, அது நாம் தொடர்ந்து செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளனுடைய பரிந்துரைக்கு ஏற்ப இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என நான் அழைப்பு விடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மே 2009 கொடூரங்களை நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நாங்கள் தொடர்ந்தும் பதில்களை தேடும் வரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் குமாரன் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து எங்களுடைய தமிழ் மக்களும் வந்து அவருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.